ஸ்டெல்லா ஸ்டெல்லாக்கு என்னாச்சு? ஏய் ஸ்டெல்லா ஸ்டெல்லா எப்படி இந்த மந்திர பலகையை எடுத்தா? எத்தனை தடவை சொல்லிருக்க இதெல்லாம் பத்திரமா வைக்கணும்னு? உனக்கு புரியாதா? குழந்தைய தூக்கு. வச்சேன். ஸ்டெல்லா வா. கொஞ்சம் கூட வாமா, பொறுப்பே இல்ல. ஸ்டெல்லா. குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல. என்னாச்சு தெரியல இவளுக்கு. என்ன ஸ்டெல்லா இன்னும் சாப்பிடலையா? ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாமா? வா. என்னாச்சு? வாமா. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியாம்மா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்லம்மா. இங்க பாரு. ஏன் இப்படி முறைக்கிற? கத்தி தாடி. முதல்ல இந்த கத்தியை தா. சொல்றேன்ல. தா. தான் சொல்றேன்ல. விடு. கத்திய விடு. விட்ரி. விடு. விட்ரி கைய. விடு. விடு சொல்றேன்ல. கைய விட்ரி. என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்னாச்சு? ஸ்டெல்லா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்றா? மந்திர பலகையை எடுத்து விளையாடிட்டு இருக்கா. டேய், அந்த மந்திர பலகையை வாங்கி வைக்கிறத விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? அவ மந்திர பலகையை வச்சு ஆவிங்களோட விளையாடிட்டு இருக்கா. நீங்களே வந்து பாருங்க. வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. பாருங்க. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நான் என்ன பாவம் பண்ணனும் தெரியல. அது என் குழந்தைய பாதிச்சிருச்சு. இப்ப என்னங்க பண்றது? நல்லதே நடக்கும். வாங்க வாங்க. வணக்கம் குருஜி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆயுஷ்மான் பவ. உட்காருங்க. குழந்தைய கூட்டிட்டு வரலையா? அவளை பத்தி பேசதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் குருஜி. குழந்தைய பத்தியா? ஆமா குருஜி. என்ன பேசணும் மரியா? சொல்லு. மந்திர பலகையை எங்களுக்கு தெரியாம திறந்துடா குருஜி. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? குழந்தையோட உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. சாதாரணமா நினைச்சீங்களா? அந்த மந்திர பலகையை பத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்க தெரியுமா? என்ன பண்ணணும்னு தெரியல குருஜி. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. மந்திர பலகையை நீங்க முறையா பயன்படுத்தல. அதான் கெட்ட ஆத்மாக்கள் ஒண்ணு சேர்ந்து வெளியில வந்துருச்சு. அது உங்க குழந்தையோட உடம்புக்குள்ள புகுந்துடுச்சு. அவளை காப்பாத்த முடியாது. என்ன குருஜி சொல்றீங்க? அவளால உங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஒரே வழிதான். உங்க குழந்தைய உடனே கொல்லணும். என்ன சொல்றீங்க குருஜி? அவ எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. நாங்க எப்படி கொல்ல முடியும் சுவாமி? நான் அவளை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். எப்படி கொல்ல முடியும்? தீய சக்திகளை தொட்டுட்டா நமக்கு ஆபத்துல தான் முடியும். ஆவிகளோட பேசுற மந்திர பலகை வேண்டான்னு உங்ககிட்ட பல தடவை நான் சொன்னேன். நீங்க கேட்கல. என்ன பண்றது? விதி. உங்க பாவத்துல குழந்தை மாட்டிக்கிச்சு. இதுக்கு ஒரே வழி உங்க குழந்தைய கொல்றதுதான். மர்ற நாக பௌர்ணமி அன்னைக்கு நான் தர்ற மந்திரத்தால கட்டி துணியால சுத்தி உயிரோட மண்ணுல புதைச்சிரு. அந்த ஆத்மா
அதோட அழிஞ்சு போயிடும். நீங்க தப்பிச்சிடலாம். அந்த ஆத்மா நீங்க இறந்து போனதை நினைச்சு உங்களை ஒன்னும் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில போயிடணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க உயிரோட இருக்க முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஓம் நம சிவாய. அந்த சிவாய உன்னை காப்பாத்தட்டும். அந்த சிவாய உன்னை காப்பாத்து. போயிட்டு வரேன் குருஜி. போய் வா. சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.